ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா 11 - 11 × 11 டிவைடட் பை 11 + 11 இதுதான் கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ரூல் யூஸ் பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூல். ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அடிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வரும்போது எதை ஃபஸ்ட்டு பண்ணணுங்கிறது குழப்பமாக இருக்கும். அப்போம்போது போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுக்கப்புறம் எதுங்கிறத ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் தான் போர்ட் மாஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சம்மில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை நம்ம சால்வ் பண்ணால் டிவிஷன். ஓகேவா? அப்போ 11 - 11 இன்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்க பார்த்தீங்களா, 11 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும், ப்ளஸ் 11 கிடைக்குது. அடுத்த இதை பாருங்கமே, அடுத்து என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்போ 11 - 11 1 மல்டிப்ளை பண்ணால் 11 + 11 எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா 11 - 11 + 11 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். நம்ம வாட்டுக்கு முன்னாடி இருக்க மைனஸை வச்சு 11 ஆட் பண்ணி 22 அப்படி போடக்கூடாது. ஆட் பண்ணும்போது முன்னாடி இருக்க சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ 11 + 0 அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னது? ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் 11. இந்த மாதிரி நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இப்போ நோட்லேயே செய்கிறோம் அப்படின்னா, அண்டர்லைன் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வேகமாக நம்மளுமே ஈஸியாக ரொம்ப கம்மியான டைமில் வேகமாக போட்டுடலாம். அண்டர்லைன் பண்ணலாம் நம்ம எது வரையும் முடிச்சுக்கோங்கிறது குழப்பம். அண்டர்லைன் பண்ணிட்டோம்னா இந்த இது முடிச்சிருக்கோம் ஆப்ரேஷன்ஸ் அப்படி படபடன்னு பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் சம் பார்க்கலாம். 36 - 6 + 25 டிவைடட் பை 5 × 4 இருக்குது. சேம் அதே ரூல் தான். ஓகேவா? இப்போ டிவைடட் பை ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 36 - 6 + 5, ஏன்னா 25 5ஆல் டிவைட் பண்ணால் 5 × 4ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிபிள். அப்போ 36 - 6 மல்டிப்ளை பண்ணால் 20, அவ்வளோதான். அடுத்து அடிஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் கிடையாது, அடிஷன். ஓகேவா? அப்போ 36 அடிஷன் பண்ணணும். -6 20 அடிஷன் பண்ணால் 14 கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 36 14 ஆட் பண்ணால் 15 கிடைக்கும். ஸோ செகண்ட் சம்மோட ஆன்சர் 50. தேர்ட் சம் பார்க்கலாம். 10 - 5 டிவைடட் பை 1 × 0 + 5 இருக்குது. அப்போ அதே தான் டிவிஷன் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ 10 - 5 1ஆல் டிவைட் பண்ணால் 5 தான் கிடைக்கும், இன்ட்டு 0 + 5 அந்த ரிமைனிங்கே எழுதியாச்சு. அடுத்து மல்டிபிள் பண்ணணுமா? மல்டிபிள் தானே பார்க்கணும். ஸோ அப்போ 10 5ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 0. அப்போ 10 - 0 + 5ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து அடிஷன் தான் பண்ணணும். 0வையும் ப்ளஸ்ஸையும் அடிஷனோ சப்ராக்ஷனோ எது பண்ணாலும் நம்மளுக்கு அந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ 5 10 + 5ன்னு கிடைக்கும். 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 15. அப்போ தேர்ட் சம்மோட ஆன்சர் வந்து 15. ஃபோர்த் சம் பார்க்க முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் சிம்பிளில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம் என்ன அப்படின்னா 31 - இதில் வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5 + 35 டிவைடட் பை 5 -5 + 5 - 3ன்னு கொடுத்து 3 விதமான ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த குட்டி ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராக்கெட் செகண்ட் இருக்க ப்ராக்கெட், அடுத்து தேர்ட் ப்ராக்கெட். அவங்களே ஆர்டராக தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் படி பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு உள்ள ப்ராக்கெட், அந்த சின்ன ப்ராக்கெட் வந்து நம்ம ப்ராக்கெட் சொல்லலாம். அந்த செகண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். தேர்ட் இருக்குல்ல, அது வந்து செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராக்கெட்ஸ் படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் அந்த 5 - 3 இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? அதர்வைஸ் மீதி எல்லாமே எழுதி வச்சுக்கணும். 31 - 5 + 35 டிவைடட் பை 5 - 5, அந்த 5ல் 3 போச்சுன்னா 2, அது வரை எழுதியாச்சு, முடிஞ்சா. அடுத்த இது இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணுமா? அதுக்குள்ளே டிவிஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன். அப்போ மீதி அப்படியே எழுதிக்கணும். 31 - 5 35 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைக்கும். ஸோ -5 + 2 அப்படின்னு மீதி எழுதியாச்சா. அடுத்தது என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? சப்ராக்ஷனும் அடிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அடிஷன் தான் பண்ணணும். அப்போ மீதி எழுதிக்கலாம். 31 - 5 + 7 - 5ஐயும் 2ஐயும் என்ன செய்யணும்? நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம். ஏன்னா -5 + 2 இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால்
-3ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 7 -3 அப்படிங்கும் போது 4ன்னு வந்துடும். முடிஞ்சா அப்போ எந்த ப்ராக்கெட் முடிஞ்சு? ஸ்கொயர் ப்ராக்கெட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செட் ப்ராக்கெட். அப்போ 5 4 மட்டும் இருக்குது. ஆட் பண்ணால் 9. ஸோ ஃபைனலாக சம் முடிய போது 31 - 9 அப்படிங்கும்போது 22ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் 22. போர்ட் மாஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து 1லேருந்து 30 வரைய நம்மளோட சேனலில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர் டைப்ஸ், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், ஆட் நம்பர், இந்த மாதிரி எல்லா நம்பர் பற்றி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5th சம் போகிறோம். 5 × 0 / 7 ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா, ப்ராக்கெட் கொடுத்து 6 × 0 + 3 ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான், ஒரு ப்ராக்கெட் தான் இருக்கோ, ஸோ அதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ மீதி எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அந்த ப்ராக்கெட்டுங்கும் போது 6 × 0ன்னு இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ போட்டாச்சு. அடுத்து என்னத்தை சால்வ் பண்ணணும்னா ஆஃப்னால் அது ஒன்றும் கிடையாது, மல்டிபிள் தான். ஆஃப் இந்த பக்கம் என்ன இருக்கோ அதை மல்டிபிள். அப்போ 3யும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 5 × 0 / 7 + 0 + 0ன்னு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை பண்ணணும். அப்போ 5 × 0 வந்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ 5 × 0 + 0 + 0ன்னு வரும். அடுத்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5வையும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் 0 0 0 0ன்னு வந்தால் நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் 0. அவ்வளோதான். இதான் 5th சம்மோட ஆன்சர் வந்து 0. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் சிம்பிள் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் ஆகும். இந்த 5 சம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.